ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை தான் பொரியல் செய்ய போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் இப்போ பார்த்துடலாம். அந்த கீரையில் இருக்கிற காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக நான் உங்களுக்கு புளி குழம்பு வைக்கும் போது அது காமிக்கிறேன் அது எப்படி என்னென்னு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் நான் 2 மூடி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை ஏற்கனவே வச்சுருந்தேன், அந்த தேங்காயும் போட்டுடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 4, பெரிய வெங்காயம் நான் சின்னதாக பொடி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மணத்தக்காளி கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்து நல்லா பொரியிட்டோம். இப்போ உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஒன்றா சேர்த்து நல்லா பொரியிட்டோம். இது பொரிஞ்சோடனே அப்புறம் பொடியை நறுக்குன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போ பொடியை நறுக்குன ஆனியனும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இந்த மணத்தக்காளி கீரை பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ்னால் வாய் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கு எல்லாத்துக்குமே சரியாகும். அது இல்லாமல் வாய் புண்ணு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம், அந்த தொண்டை வரைக்கூடிய புண்ணு இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னென்னா பச்சையாகவே அதை பறித்து சாப்பிட்டாவே நல்லா சரியாகும் சீக்கிரமாக. அதுக்கு இந்த கீரை சரி பண்ணோம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்க போகிறோம். இந்த கீரை சேர்க்கும் போது எப்படின்னா கல் உப்பு சேர்க்கக்கூடாது, தூள் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நான் 2 கை அளவுக்கு நான் கொஞ்சமாக அள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு சேர்க்கும் போது எப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆனியன் வேகும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லைட்டாக உப்பு சேர்ப்பீங்க. இப்போ இதுக்கு சேர்க்கும் போது இந்த கீரை கொஞ்சமாக சேர்க்கும் போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தடவை மட்டும் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்து கிளறி விட்டு நல்லா இதாகும் போது இந்த கீரையிலேருந்து லைட்டாக தண்ணி விடும். அந்த தண்ணி விடும் போது அந்த தண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டான அளவுக்கு உப்பு தெரிஞ்சிடும். அதாவது கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த கீரை கசப்பும் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி லைட்டாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறணும். இல்லைன்னா கீரையும் கசப்பு, உப்பும் சேர்த்து இன்னும் ரொம்ப கசப்பாயிடுச்சுன்னா சாப்பிடவும் முடியாது. அதனால் சால்ட் மட்டும் எப்போவுமே பார்த்து சேர்க்கணும் இந்த கீரை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்து போடுங்க. கொஞ்சமாக சேர்த்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து கிளறி இது பண்ணி விட்டோன்னா இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற கீரையும் சேர்த்து அதேமாதிரி கொஞ்சமாக மட்டும் சால்ட்டு சேர்த்தா போதும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா துளி வாயில் வைக்க முடியாது. பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இதையும் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா கீரை நல்லா வதங்கிக்கும். கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா வேக வச்சிட்டோம்னா கீரை நல்லா வெந்துக்கும். கடைசியாக நம்ம திருவி வச்சு தேங்காய் சேர்த்து இறக்குனா அவ்வளோதான். பாருங்கள், நான் நல்லா கிளறி விட அந்த இடத்துல தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த கீரையிலே தண்ணி விட்டுச்சுன்னா அந்த தண்ணியிலே நம்ம கீரை வதங்கிடும். ஆனால் நம்ம தண்ணி நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, கீரையில் இருக்கிற தண்ணியே போதும். ஆனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக போயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, தண்ணியெலாம் ஊற்றி கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டு பார்க்கலாம். பாருங்க, தண்ணியில் நல்லா வற்றிருச்சு, நல்லா கீரையும் வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ திருகின தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த தேங்காயும் அந்த கீரையோடு சேர்ந்து நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கீரையும் சேர்த்து தேங்காயும் சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்லா சரியாகும். வாய்ப்புண்ணு இருந்தால்
தேங்காயும் வந்து வெறும் இதாகவும் இப்படி திருகி வச்சு சாப்பிடவும் சொல்லுவாங்க, சாப்பிட்டும் இருக்காங்க. அதனால் வாய்ப்புண்ணுக்கு தேங்காயும் தனியாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி இந்த கீரையும் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அது இல்லாமல் பச்சை கீரையாகவே பொரித்து சாப்பிட்றதும் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களாம் பச்சையாக சாப்பிடும்போது ஒரு கசப்பும் இருக்கும். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.